தீபம் விளக்கேற்றும் எண்ணெய், ஒரு தெய்வீக அனுபவம். அன்புள்ள மகர ராசி அன்பர்களே வணக்கம். மகர ராசி அன்பர்களுக்கு சனி வக்ர பயிற்சி பலன்களை நாம் பார்க்கிறோம். ஜூலை 27ஆம் தேதி சனி பகவான் வக்ரமடைகிறார். அவர் ஜூலை 27இலிருந்து டிசம்பர் 11ஆம் தேதி வரை 138 நாட்களுக்கு அவர் வக்ரமடைகிறார். இதுவரை சாதகமாக இருந்த சனி பகவான் வக்ரம் அடைவது சரியில்லை, நன்மை இல்லை. ஆகவே சற்று கவனமாக இருத்தல் வேண்டும். அவர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சிறு சிறு உடல் உபாதைகள் வரலாம். சிறு உடல் உபாதை என்றாலும் உடனே மருத்துவரை சென்று சந்தித்தல் வேண்டும். வீட்டில் குழந்தைகளுக்கு பெரியோர்களுக்கு நோய் நொடிகள் வரலாம். அதனால் மருத்துவ செலவுகள் அதிகரிக்கலாம். உடல் ஆரோக்கியத்தில் தாங்கள் கவனமாக இருத்தல் வேண்டும். வெளி இடங்களில் உணவு உண்பதை தவிர்த்தல் வேண்டும். எண்ணெய் பதார்த்தங்களை தவிர்த்தல் வேண்டும். குடும்பத்தை பொறுத்தவரை கணவன் மனைவியிடையே சிறு சிறு மனஸ்தாபம் வர வாய்ப்பு உண்டு. ஏற்கனவே மகர ராசி அன்பர்களுக்கு 2இல் தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் ராகு இருக்கிறார். ஆக குடும்பத்தில் சிறு சிறு சலசலப்பு உண்டாகும். குடும்பத்தில் 3ஆம் நபர்களின் தலையீட்டினை தவிர்த்தல் வேண்டும். பொருளாதார நிலையை பொறுத்தவரை செலவுகள் எதிர்பாராத விதத்தில் நிறைய செலவாகும். செலவுகள் கட்டுக்கடங்காமல் இருக்கும். கொடுக்கல் வாங்கலில் சற்று சுணக்கம் உண்டாகும். தாங்கள் கடனாக கொடுத்த பணம் திரும்பி வருவதில் காலதாமதம் ஆகலாம். தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை சற்று கவனமாக இருத்தல் வேண்டும். தொழில் துறையில் தங்களுக்கு நேரடி கண்காணிப்பு தேவை. இல்லாவிட்டால் நஷ்டம் வர வாய்ப்பு உண்டு. வியாபாரிகள் தொழிலில் நேரடியாக கவனம் செலுத்துங்கள். ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் ஈடுபடும் அன்பர்களுக்கு பொருட்கள் தேக்கம் அடையலாம். அதனால் நஷ்டம் உண்டாகலாம். கவனமாக இருங்கள். உத்தியோகத்தை பொறுத்தவரை உழைப்பு அதிகம். உயர் அதிகாரிகளுடைய கண்டிப்புக்கு ஆளாவீர்கள். உத்தியோகத்தில் தங்களுக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய பதவி உயர்வு, சம்பள உயர்வு, இடமாற்றம் அனைத்தும் தங்களுக்கு தாமதம் ஆகலாம். அரசியலை பொறுத்தவரை கட்சிக்குள் நியாயமாக கிடைக்க வேண்டிய பதவி உயர்வு அனைத்தும் தடங்கலாகும். தங்களின் ஆலோசனைகள் இந்த நேரத்தில் ஏற்கப்பட மாட்டாது. விவசாயம் பயிர்கள் அந்த அளவுக்கு செழிப்பாக இருக்காது. விளைச்சல் குறையும். கால்நடைகளால் நோய் நொடிகள் வரும், செலவு வைக்கும். கலைஞர்களுக்கு புது பல ஒப்பந்தங்கள் கிடைப்பதில் தாமதங்கள் உண்டாகலாம். இருக்கின்ற வாய்ப்புகளை நல்ல விதத்தில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இல்லாவிட்டால் தங்களுக்கு சிரமம்தான். சினிமா நடிகைகள் பிறரிடம் பழகும் போது நெருக்கமாக பழக வேண்டாம். வீண் பலிகள் வரலாம், கிசுகிசுப்புகள் வரலாம். மாணவர்களுக்கு படிப்பில் கவனம் தேவை. கெட்ட சகவாசம் கூடாது. பெற்றோர் சொற்படி, ஆசிரியர் சொற்படி கேட்குதல் வேண்டும். ஆக மகர ராசி அன்பர்களுக்கு சனி வக்ரம் அடைவதால் சற்று கவனமாக இருத்தல் வேண்டும். கோவிலுக்கு சென்றால் சனிக்கிழமை கோவிலில் நல்லெண்ணெய் வாங்கி கொடுங்கள். கால பைரவரை வழிபடுங்கள். ஆஞ்சநேயர் வழிபாடு சிறந்தது. வீட்டில் தினமும் பகவத்கீதை, சுந்தரகாண்டம் பாராயணம் செய்யுங்கள். நன்மைகள் நடைபெறும். வாழ்க வளமுடன். மங்களம் உண்டாகட்டும். ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா.